சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. போடு மகாராஜா திரைப்படம் இப்போ உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீனாவில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு கண்ட்ரியில் ரிலீஸுக்கான பிளான் படக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழகத்தில் 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடிக்கு மேலே வசூல் வேட்டை அடைந்தது. இதைத் தொடர்ந்து மகாராஜா திரைப்படம் OTT தளத்திலே மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை சீனாவில் நவம்பர் 29 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீனாவில் இந்த திரைப்படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. முதல் நாள் மட்டுமே $5 மில்லியன், ரெண்டாவது நாள் $4 மில்லியன், அதுக்கு அடுத்த நாள் அதிக டாலர்ஸ் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த சீனாவில் கரெக்டாக 84 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு மகாராஜா திரைப்படம். இதுவே பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்போ அந்த படக்குள்ள என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் மகாராஜா திரைப்படத்தை சீனாவில் ரிலீஸ் பண்ண மாதிரி ஜப்பான்லையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஏன்னா பேன் இந்தியா திரைப்படமாக நாம கருதப்படும் RRR, பாகுபலி திரைப்படம்லாம் சீனா ஜப்பானில் மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைந்தது. அதனால தான் மகாராஜாவை சீனாவில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி மகாராஜா திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. அதனால் இந்த திரைப்படத்தை ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் படக்குள்ள இருக்காங்க. ஸோ ஜப்பானில் ரிலீஸ் ஆகி சீனாவில் வசூல் செய்த மாதிரி மகாராஜா திரைப்படம் வசூல் செய்தால் 300 to 400 கோடிக்கு மேலே வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி